அன்பு இறைவா, எங்கள் பாவங்களுக்கு காயப்பட்ட உம்மின் வழியாக அன்பை பொழிய திருளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிழ்வுபடுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கட்டளைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். உம் வார்த்தை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்காக நினைவு கூறுவோம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசு திருவே, நீரே பெருமிட்டு ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியாகட்டும். இந்த விண்ணப்பங்கள் பயன்படுத்தாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சித்தத்திற்கு அமைந்து நடந்த எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவடியின் கருத்து ஓயே செஞ்சரையவே நாங்கள் கொடுக்கும் இந்த உனது திருவடி வழியாக பிதாவோடும் உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவனை தந்தையை அர்ப்பணித்து எங்கள் பணிவான
ஆண்டனி, அம்மாள் ஆண்டனி, மேரி, ரோசி, மரித்த எல்லாருக்காக மேரி குடும்பத்தில் மேரி ரோசி குடும்பத்தினருடன் ஞான பிரகாஷ், ஆண்டனி, செபாஸ்டின், அம்மாள், ஏகே ஜேசு, லூர்து மேரி, பிஎம்ஏ ஹாரி அவர்களுக்காகவும் மற்றும் விசேஷமான கருத்தான வைலட் சேவியர் அவருடைய நல்ல உடல் சுகத்துக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவனான சகோதர சகோதரிகளே, என்னுடைய நாளில் திருச்சபையானது புனித சென்ட் அகஸ்டின் அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் 354ஆம் ஆண்டில் பிறந்து 430ஆம் ஆண்டில் இருந்தவர். இவருடைய தாயார் சென்ட் மோனிகா. நேற்று தான் அவருடைய விழா இருந்தது. அவருடைய தாயார் மூலியமாக தான் இவர் புனிதத்தில் வாழ்ந்தார் அப்படின்றது நமக்கு திருச்சபையில் சொல்கின்றது. அவருடைய தாயார் தன்னுடைய மகன் தெரிந்து கொள்ள வேண்டும், மனமாற்றம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு 17 ஆண்டுகள் அவருக்காக ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாயுடைய கனெக்டிவிட்டி தான் என்னுடைய புனித சென்ட் அகஸ்டினுடைய விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம். காரணம், அவருடைய தாயார் அவருக்காக ஜெபித்து 17 ஆண்டுகள் அவருக்காக ஜெபித்தவர்கள். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் தந்தையார் ஒரு பேகன், மற்ற விசுவாசத்தில் இருந்தவர். மற்றும் இவர் ஒரு ஹைலி இன்டலெக்சுவல், உலகத்திலேயே சிறந்த ஃபிலாசபர்ஸில் இவரும் ஒருவர். இப்போ நம்ம இந்த சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறாங்க பசங்க, அதனுடைய படிப்புக்கு இவரும் ஒரு காரணம். உலகத்திலே 2 ஃபிலாசபர்ஸ் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ரொம்ப ஃபேமஸான. இவங்களை பின்பற்றி வந்தவர்கள் சென்ட் அகஸ்டின் பிளாட்டோவுடைய சீடர், அந்த லைனில் வந்தவர் தான். அதனால் இவருடைய படிப்பு நம்ம இந்தியாவில் டீச் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை யாராவது இது அவருடைய ஃபிலாசபிக்கு படித்தாங்க, நிறைய பேர் கிறிஸ்டியன் ஆகிடுறதுக்காகவே அவருடைய சப்ஜெக்ட் நம்ம இந்தியாவில் வைக்கல. இவர் ஒரு 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒன்று கன்ஃபெஷன் சிட்டி ஆஃப் காட், இன்னொன்று ட்ரினிட்டி அப்படின்னு சொல்கிற 2 புத்தகங்கள். ரொம்ப அருமையான புத்தகம். இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, இவர் சர்ச் ஃபார் ட்ரூத், அதாவது உண்மையை தேடுறதுக்காக நிறைய எழுதிருந்தார். ஏன்னா இவர் ஒரு பெரிய மேதாவி. ஆனால் அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே அவருக்கு திருமணம் அதெல்லாம் இருந்தது. ஏற்கனவே திருமணம் ஆகாமல் குழந்தை கூட இருந்தது. அந்த மாதிரி வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அவர் இந்த உலகம்தான் பெர்மனெண்ட் அப்படின்றது ஒரு ஃபிலாசபியில் நான் வாழ்ந்துருந்தார். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் மகிழ்ச்சி அப்படின்னு. போக போக அவருடைய தாயார் மூலியமாக அவர் சில ஆம்பிள்ஸ் அவர் மீட் பண்ணுறார். பார்க்கும் பொழுது அவருடைய உறவாளர்கள் மூலிமா அவருக்கு ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்குது. என்னென்னா, டேக் அப் அண்ட் ரீட், எடுத்து படி அப்படின்ற ஒரு வாய்ஸ் அவர் கேட்டுட்டு இருக்கு. அது அவர் ரோமன் 13:12-14 நீங்கள் கூட போய் படிக்கலாம். அது போய் படிக்கும் பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு அதுக்கு அவர் தான் உலகம், அவர் தான் லோகோஸ், அவரை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு பொருள் அவருக்கு புரிகிறது. அதற்கு அவர் திருந்து ஒரு குருவானாகவும் ஒரு பிஷப்பாகி ஒரு பில்லர் ஆஃப் த சர்ச்சாக மாறார். கிறிஸ்துவனே எந்த ஒரு பாவியாக பிறக்கிறதில்ல, நல்ல மனிதர்கள் தான் பிறக்கிறாங்க. ஆனால் வாய்ப்புனால, உலகத்தில் இருக்க சந்தர்ப்பனால பாவத்தில் நம்ம விழுகிறோம். ஆனால் எந்த ஒரு பாவிக்கும் கடவுள் எந்த ஒரு தடையும் வச்சிருக்கிறார் மோட்சத்துக்கு போகிறதுக்கு. அதனால என்னுடைய திருப்பலி கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நாம் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு நாம் அனைவரும் எப்பொழுது திருந்தி நாம் எப்பொழுது மோட்சத்துக்கு போகக்கூடிய அனைத்து பரமசத்தப்படி இந்த திருப்பலி கொண்டாடுவோம். எல்லா வகைகளிடமும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாரும் திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம்பேரின்பனாவரும் எங்களுக்கு புரிந்தவராகிய மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்புற்றாக அக்கறையதிலிருந்து பொங்கி விளையும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்முடைய தூய ஆவியோடு ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை கிறிஸ்து அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவையை பற்றி செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைகளாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்கள் கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரும்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மாதிரியுடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மாதிரியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றார். மணமகன் வரக்காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியோரைய பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டு இருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியோர் மறுமொழியாக, எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். அரித்தவாரமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகள் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, நீங்கள் கோயிலுக்கு வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு கல் ஒரு கிடைக்கும், நல்ல அழகான ஒரு கல். என்ன பண்ணுவீங்க? கேட்டில் ஒரு பெரிய ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சைடில் வைப்பீங்களா? அப்புறம் அது திருச்சி வைக்க தேவையில்லை, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? சரி, ஓகே. இதே போல தான் ஒரு வழியில், பெரிய வழியில் வந்து ஒரு பெரிய ஒரு கல், அதுக்கான ஒரு கல் இருக்குது. அந்த வழியில் வந்து ஒரு கல்வி போகும்போது அந்த கல்லை பார்த்து, அந்த கல் இது வந்து நான் கொண்டு போயிட்டு என்னுடைய பள்ளங்களில் இருக்கிற வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அவர் கிளம்பிடுறாரு. இன்னொருத்தர் அதே வழியில் வராது. வழியில் வந்த பிறகு அந்த கல்லை பார்த்து, இது எவ்வளோ அழகாக இருக்கு, அதில் அந்த ஓவியம், அதாவது ஒரு சுரூபத்தை உண்டாக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறார். மூன்றாவது இன்னொருத்தர் வராது. அவர் வந்து அந்த கல்லை பார்த்துட்டு, இந்த கல் வந்து எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அதை இடத்துல நம்ம சமம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். பாருங்களேன், ஒரே கல் 3 பேர் 3 விதமாக அவர் யோசிக்கிறார். என்னுடைய வாசகங்கள் நற்செய்தி வந்து இதுதான். உலகத்திலே வந்து ரொம்ப சிறந்தது எது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, பழைய மூவி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சிவாஜி மூவி. அதில் வந்து யார் வந்து 3 விதமான ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தில் வந்து ஒன்று வந்து அறிவு, இன்னொன்று வந்து பலம்,
சக்தி. மூணாவது செல்வம். ஓகே, பணம். ஓகே, இது மூணுல எது பெருசு? உங்களுக்கு எது தேவை? பணமா, சக்தியா, புத்தியா? எதுவுமே எங்களுக்கு இல்லைங்களா? ஓகே, அது கூட உண்மை கூட இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் புத்தி இருக்காது. சில பேருக்கு புத்தி இருக்கும், ரொம்ப வீக்காக இருப்பாங்க, சக்தி இருக்காது. சில பேருக்கு சக்தி இருக்கும், அவங்களுக்கு புத்தியும் இருக்காது, பணமும் இருக்காது. இந்த மாதிரி. ஆனால் இது மூணுலேயும் ரொம்ப சிறப்பானது எது அப்படின்னா அறிவு தான். ஆண்டவர் இயேசு இந்த காலத்தில் வந்து அந்த 3 குரூப்புகள் இருந்தாங்க. ஒன்று கிரீக்கர்கள். இந்த கிரீக்கர்கள் என்னன்னா அவர் ரொம்ப அறிவாளி. அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா இந்த சிலுவை பற்றி அவங்க இந்த மனுஷனுக்கு சிலுவை பிரச்சனை, அவங்களுக்கு வரக்கூடிய நோவு இதெல்லாம் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அறிவில்லாதவங்க தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. அறிவில்லாதவங்க தான் கஷ்டப்படுறாங்க. யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா யாருக்காவது ஒரு கஷ்டம் சிலுவை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு. நம்ம கூட சில இடத்துல அப்படி தான் நினைக்கிறோம். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படி இன்னும் அந்த கணக்கில் நம்ம இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அவங்க சிலுவை ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு அடையாளம். அது ஒரு சாக்ரிஃபிஷ் என்ன சொல்லி தமிழில் தியாகத்தினுடைய அடையாளம் சிலுவை. பாருங்கள 3 குரூப். கிரீக்கர்கள் அவங்களுடைய புரிதலை வேற, யூதர்களுடைய புரிதலை வேற. அதனால தான் யூதர்கள் யோகை பார்த்து சொல்கிறாங்க, பாரு நீ ஏதோ தவறு செஞ்சிருக்க, கடவுளுக்கு எதிர்க்கா, அதனால தான் நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிற அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போது கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஒரு தியாகத்துடைய அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. இந்த மூவருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு சென்ட் பால் அவங்க சொல்கிறார், நீ கிரீக்கரோ யூதர்களோ கிறிஸ்தவர்களோ கடவுளுடைய அன்பை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்றது முதல் வசனம் சொல்லப்படுகிறது. என்னுடைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு உதாரணம் ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணம் தருகிறார். இதில் 10 பேரில் 5 பேருக்கு அறிவாளிகள், இன்னும் 5 பேர் அறிவில்லாதவர்கள் என்ற ஒரு பொருள். இந்த அதில் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த அரசுக்கு வரும் பொழுது அவங்க தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே இருக்கணும். அந்த வெள்ளைக்கோட வெல்கம் பண்ணுறதுக்கு சில பிஷப் எல்லாம் கோயில் பண்ணுவாங்க, சின்ன பசங்களெல்லாம் அந்த வசதியில் நிகழ்ச்சிருப்பாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சமயத்தில் தான் அந்த முக்கியமான மாலையோ இல்லை எண்ணெயோ அதெல்லாம் விட்டு வந்துருப்பாங்க. சில பேர் சில நேரத்தில் நடப்பாங்க. அதுபோல் இவர்கள் 10 பேர் ரெடியாக இருக்கிறாங்க அந்த மகனை வர வைக்கிறதுக்காக. அவர் கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால அவர்கள் எல்லாமே தூங்கிட்டாங்க. சரி, அதனால என்ன இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே அவர் வராரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த 5 பேர்கிட்ட அவருக்கு எண்ணெய் இல்லை. இது என்ன குறிக்குது அப்படின்னா நம்முடைய மனம், நம்முடைய இதயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். கடவுள் எப்போ வராரு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வருவார். அந்த வர நேரத்தில் நாம் தயாராக இருக்கிறோன்றது தான் கேள்வி. கிறிஸ்தவர்களே, இன்று அறிவுனால இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. அறிவு ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் உதவியாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு எப்போதுமே உடலே இல்லை, சக்தியே இல்லை, அவங்க அறிவு என்ன பண்ணணும் ஒன்றும் யூஸ் இல்லை. அப்போது சில பேருக்கு இன்னும் பணம் இருக்கும், பணம் இருந்து அறிவே இல்லைன்னு என்ன பண்ணுறது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர்கிட்ட சக்தி இருக்குது, பணமும் இல்லை, அவங்க அறிவும் இல்லைன்னு என்ன பண்ணணும். அப்போது இது எல்லாம் இருந்து கூட நமக்கு இதுக்கு மேலான சிறந்தது ஒன்று தேவைப்படுது, அதுதான் விசுவாசம். இப்போ சென்ட் அகஸ்டினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவருடைய தாயார் கடவுள் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னா அவர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த ஒரு பெரிய விடத்துக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவரால் முடியல. ஏன்னா அவர் வேறு எதையோ தேடிட்டு இருந்தார். உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் தேடிக்கொண்டு போயிட்டு இருந்தார். அதனால அவர் கடவுளை பார்க்க முடியல. அவருடைய தாயார் அந்த விசுவாசத்தை கொடுத்து அவருக்காக ஜெபிச்சு அந்த நம்பர்ஸில் கூட்டு போயிட்டு பேசி அதெல்லாம் அவருக்கு அந்த உறவாடும் பொழுது தான் அவருக்கு அந்த பைபிள் படிக்கிறார். படித்த பிறகு அவருக்கு அந்த விசுவாசத்து மூலியமாக தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை அவர் சொல்கிறார், என்னுடைய ஞானம் கடவுள் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், ஸ்ரீநெட்டி அப்படின்னு. இந்த
பழைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கடல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். எப்படி அது ஸ்ரீநதி பிதாசுதர் பரிசுத்தை அது எப்படி ஒரே கடல் அப்படின்னு அவர் ஆராய்ச்சி போய் அந்த ஷீஷருக்கு போகும் பொழுது அந்த கடலில் போயிட்டு ஒரு சின்ன பையன் வந்து கடல் இங்கே ஒரு சைடில் அந்த கடலில் இருக்க தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஒரு டம்ளர் கொண்டு வந்து இந்த பக்கம் ஊற்றுறோம். இதானே அவர் பழம் முடிச்சு. அப்போ இவர் அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொல்கிறேன், இந்த கடலில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நான் இந்த பள்ளத்தில் இருக்கிறேன், அது முடியாததுனால அப்படின்னு அவர் சொல்கிறாரு சின்ன பையன். அப்போ அவர் ஒரு ஏஜில் மாறிட்டு சொல்கிறாரு, நீ சிந்திக்கிறதும் 3 கடவுள் ஒரே கடவுள் அது வந்து சிந்தனை வந்ததுனால முடியாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களே ஒரு மனிதனுக்கு வந்து என்ன முக்கியமாக தேவை இந்த உலகத்தில் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அந்த விசுவாசம் நம்பிக்கை தான் ஒரு மனிதனை வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. என்னுடைய நற்செய்தியில் வந்து ரொம்ப தெளிவாக கடவுள் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தது, அந்த 10 பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. அவங்க வந்து ப்ரிப்பேராக இருக்க வேண்டியது, ஆனால் அவங்க ப்ரிப்பேராக இல்லாததுனால தான் அவங்க வந்து அந்த கடலோடு இருக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இழக்கிறாங்க. கடவுள் வந்து இந்த டோரில் க்ளோஸ் பண்ணி யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாது. நம்ம வந்து எப்பொழுதுமே கடவுளோடு இருக்கணும், கடவுளுக்காக இருக்கணும், கடவுளை ஒட்டி நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எப்போதுமே தயாரித்து இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் தினந்தோறும் திருவிழி போகிறீங்க, அது கூட ஒரு தயாரிப்பு தான். தினந்தோறும் நீங்கள் வீட்டில் ஜெபம் செய்கிறீங்க, அது கூட ஒரு தயாரிப்பு தான். தினந்தோறும் பைபிள் படிக்கிறீங்க, அது ஒரு தயாரிப்பு தான். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து சொசைட்டியில் வந்து வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஜெபம் வந்து கடவுளுடைய அன்பை வந்து பெற்று அந்த அன்பை வந்து மற்றோடு பகிர்ந்து கொள்வது தான் இதுதான் கடவுள் அப்படி எதிர்பார்க்குறேன். அப்போது சில நேரத்தில் வந்து நம்ம வெறும் கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது மட்டும் நம்மளுக்கு போதாது. எத்தனையோ பேர் வந்து கோயிலுக்கு வராமவே மோட்சத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து மக்களை பார்த்து அவர்கள் வந்து கடவுள் அவர்களுக்கு இருக்கிறாங்க நினைச்சு நிறைய பேர் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து தன்னுக்கு இருக்கிற பகிர்ந்து கொள்ள தன்மை அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு. அப்போது ஒருவர் வந்து மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்கிறாரோ அந்த நன்மை மூலிமா கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த கிரீக்கனுக்கு வந்து அவங்க லைஃப்பில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மேரி வாழ்க்கை வந்து சந்தோஷமாக கழிச்சிடணும், இதுதான் லைஃப் அப்படின்னு, நல்லா சாப்பிடணும், நல்லா எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த கிரீக்கில் அந்த புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற படத்தெல்லாம் வந்து அவங்க இருக்கிறப்ப சிறப்பளிப்பாங்க. அதாவது எப்போதுமே ஜாலியாக இருக்கணும், எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்து மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு சிலுவை வந்து அது வந்து ஒரு தியாகம். மற்றவர்களுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யப்படுது, அந்த தியாகத்தினால வந்து இப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்தது வந்து நமக்காக தான். கடவுளே வந்து நமக்காக வாழும் பொழுது நாம் மற்றவர்களுக்குள்ள வாழ்றதுல அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அதனால என்னுடைய திருப்பில் கலந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நான் வந்து எனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்கு வாழக்கூடிய இந்த தியாக மனப்பாவம் நமக்கு தாரணும்னு சொல்லி இந்த திருவிழி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, நாம் இப்போது தொடங்கி இருக்கும் போதுமான சமூக வழிபாட்டில் நாம் ஒவ்வொருவரும் நம் தனி தேவைகளுக்காக மட்டுமல்ல, அனைவரும் ஒன்றாக மக்கள் அனைவருக்காகவும் என் பெருமாள் கிறிஸ்துவிடம் இதற்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ பேராயர், ஆயர்கள், துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு,
ஆகவகையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழிந்தரலும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். இறைவா, எங்கள் ஜெபத்திற்கு கனிவுடன் செவிசாய்த்து நாங்கள் இருந்து கேட்க வரங்களை அளித்தருள எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரர்களே, நமக்கு திருப்பலி எல்லாம் தந்தையாக ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். பேர்மிக்க தந்தை அன்பானும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பினை நோக்கி ஏறலும் நாங்கள் கொடுக்கும் இக்காணிக்குமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக உம்மை என்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூய்மையான தந்தையும் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்தில் நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வேப்பு கூறிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்துள்ளார். ஆகவே வானதூதரோட புனித அரங்கரோடும் சேர்ந்து நாங்கள் மதமாகி மாட்சிமை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலால் சொல்வதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே உருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலும் பலவிற்கும் திருவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநங்கராகிய அனைவரோடும் திருவில் நன்மை நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரையும் இறந்த அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமணொழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்டித்தாயின் பிறந்த மரியாதையுடைய கடனாத பிறந்த திருத்தூதர்களை உலகில் உதவராகிய பிறந்த அனைவரோடும் பிறந்த அகஸ்டினரோடும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அமைப்புகள் ஏது மரபுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் பயிற்சி பெற்று நாம் அதை சொல்லுவோம். இதோ இறைவன் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறிலிருந்து கடைக்கு பெற்றோர் வீடு பெற்றோர்.
இயேசுவின் திருதியமே உன் அன்பில் அச்சுமாகிய ஆராதிக்கப்பட்டேன் தேவனுக்கு செய்யப்படுகின்ற நிந்தயமானுக்கு பரிகாரமாக எங்களை உமக்கு அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவுகள் செயல்களையும் நாங்கள் படும் துன்பவட்டங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ துணை செய்தல்லும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆதரவாயிருக்க தயவு புரியும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாழ்ந்த நற்சாதனைகளை புனித பாச பற்றியே செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகளிடம் இன்று மேற்கு பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகள் ஆசிரியத்தில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைய நாள் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் ஆசீர்வாதங்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும்